அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்தது இல்லையா. நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அப்டேட் நம்ம தான் போட்டிருக்கோம். ஆனால் விஜய் இதே காஸ்டியூமில் இதே கட்டமோட சட்டையில் எவ்வளோ பிக்சர் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா. அது எல்லாரோடையுமே இவருக்கு இந்த காம்பினேஷன் இருக்குது. தாத்தாவோட இருக்குது, காவேரியோட இருக்குது, குமரனோட இருக்குது, நிவீனோட இருக்குது, பசுபதியோட இருக்குது, பசுபதியோட மாமாவோட இருக்குது. எல்லாரோடையுமே இந்த காஸ்டியூமில் அவர் இருக்கார். அது பெரிய ட்ராக்காக எடுத்திருப்பாங்களோ, லென்த்தி ஸ்டார்ட்டாக எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லென்த்தியாக ஷார்ட் வச்சு விஜயை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்ததாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு விஜய் இவரோட இருந்த மாதிரி இருந்ததா. அப்போ இந்த கட்டம் போட்ட சட்டையில் எவ்வளோ பிக்சர், எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு யோசனையாகவே இருந்துச்சு. சரி, ஆனால் இந்த ட்ராக் இந்த லென்த்தி ஷார்ட்டு பயங்கரமாக தெறிக்க விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது தான். நடித்து முடிச்சுட்டு தான் அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நமக்கு பயங்கரமாக வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு. அதை தான் சொல்ல வராங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது பெருசாக தாங்க இருக்கும். ஒரே சட்டையில் எத்தனை நாள் நமக்கு காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரே சட்டையில் விஜய் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு மேலே காட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவங்க ஷார்ட் எடுத்திருக்காங்க. பார்ப்போம், சரிங்களா. சூப்பருங்க, செம்மையாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து அப்கமிங்கில் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகாக மகாநதி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதில் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சூப்பரில் நல்லாயிருக்கு, எல்லாமே செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மகாநதி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதான்.